Hi, hello friends, welcome to Madhi Creations. இப்போ பாருங்க ஆரஞ்சு கலர் ஷைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்ல 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பீட்ஸ்லேயே இது போல் ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். இதுவும் இதே செல்ஃப் கலர் வித் கோல்டு கலரில் தான். இது போல் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் சேம் கலரில் கொடுத்தோம்னா எந்த சாரீக்கு வேணாலும் வியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பீட்ஸாகவே கொடுத்துக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக பெண்ட் பண்ணுறேன்னா சிங்கிள் பீட்ஸாக கொடுத்துக்கேன். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வளைச்சி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா ஒர்க்கு பார்க்க ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது நீங்கள் அளவு வேணும்னா 1 இன்ச் டாட் வச்சுட்டு அதில் கர்வாக வளைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே சிம்பிளாக ஒர்க் பண்ணுறதுக்காக லாங் சைஸ் கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, ஸ்மால் சைஸ் கட் பீட்ஸ் இது மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த பக்கமும் இந்த வளைஞ்சிருக்கு இல்லையா இதில் கொடுத்துக்கலாம். டபுள் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டோம்னா தான் பீட்ஸ் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ பாருங்கள் இது நாட் போட்டு முடிச்சாச்சு. நாட் போட்டுட்டு இப்போ இந்த சைடும் இதே போல் கொடுத்துக்கலாம். இங்கேயும் இப்போ நாட் போட்டுக்கலாம். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது சிம்பிள் டிசைன் தான். சிம்பிளாக ஒர்க் வேணும் பட் ஆரி ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது போல் சிம்பிள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்பாங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அவுட்புட்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த நெக் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக் இப்படி தான் வந்திருக்கு. இப்போ இது சென்டரில் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே சீக்வன்ஸ் வச்சு நம்ம செல்ஃப் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீழே சீக்வன்ஸ் வச்சுட்டு நம்ம மேலே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். நம்ம த்ரெட் எந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறோமோ அப்போ தான் அந்த சீக்வன்ஸும் தெரியும், நமக்கு அந்த த்ரெட்டும் தெரியும், ஃப்ரெஞ்ச் நாட்டும் தெரியும். ரொம்ப கனமாக எடுத்துட்டோம்னா சீக்வன்ஸ் ஃபுல்லாக மறைச்சிடும். அப்புறம் த்ரெட்டு வித் கிளாத்து எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்கிறதால நமக்கு தெரியாது. சீக்வன்ஸுக்கு மேலே கொடுக்கும்போது நல்லாவே எடுத்து காமிக்கும். எங்கே குத்த போகிறோமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பக்கத்துலேயே வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். நல்லா சீக்வன்ஸ் ஃபுல்லாக ரவுண்டாக தெரியணும்னா சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து சீக்வன்ஸ்குள்ளே த்ரெட்டை விட்டு எடுத்துகிட்டு அதுக்குள்ளவே விட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது போல் கொடுக்கும்போது பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. பட் சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் வரும், சுற்றி நமக்கு சீக்வன்ஸ் தெரியும். த்ரெட்டு எங்கேருந்து எடுத்துருக்கோமோ அந்த வழியிலேயே நம்ம த்ரெட்டு உள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணோம்னா த்ரெட்டு வெளியே வந்துடும். நம்ம கொஞ்சம் பக்கத்தில் த்ரெட்டு எங்கே கொடுத்தோமோ அந்த டைரெக்ஷனில் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தோம்னா தான் த்ரெட்டு நாட்டு விழுகும். இப்போ பாருங்கள் இந்த சிம்பிளான ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப கம்மியான டைம்லேயே நம்ம போட்டு முடிச்சிடலாம் அந்த ஒர்க்கை. கஸ்டமர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், ரொம்ப சிம்பிளாக வேணும்னு கேட்டாங்கன்னா இது போல் டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.